மாஸ் காலேஜ் திருப்பணாம்பாக்கம் கடலூர் அட்மிஷன் ஓபன் கால் 9949981420. பொருளாதார வல்லுநர் ராமசேஷன் இணைப்பில் இணைஞ்சிருக்காரு. அவரோட பேசலாம். வணக்கம் சார், நன்றி இணைப்பில் இணைஞ்சதற்கு. இப்போ நம்ம முன்னாடி பேசும்பொழுது பொருளாதார நிபுணர் அவங்க சொல்லியிருந்தாங்க, இது ஒரு எதிர்பார்க்கப்பட்ட விஷயம்ன்றதை தாண்டி நம்ம ஒரு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய விஷயமா தான் இருந்துச்சு, அது இன்னைக்கு நடைமுறைக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு. உங்களுடைய தரப்பு கருத்து என்ன சார்? இப்போ 3 ரூபாய் வரைக்கும் உயர்த்தியிருக்காங்க, இன்னும் விலை உயர வாய்ப்பு இருக்குமா? இதை எப்படி சமாளிக்கிறது? உங்களுடைய பார்வையை பகிர்ந்துக்கலாம் சார். முன்ன சொன்னாப்புல ஒரு பதிவுல சொல்லியிருக்கேன் ஒரு 2 நாள் முன்னாடி. டெஃபினட்டா இந்த இன்க்ரீஸ் வாஸ் ஆன் தி கார்ட்ஸ். நம்ம இது ஒரு சுமையை டெஃபினட்டா பாஸ் ஆன் பண்ணாம இருக்க முடியாதுன்னு நான் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி நடந்திருக்கு. இந்த 3 ரூபாங்கிறது ஒரு பெரிய தொகையா தெரியல எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா விலை உயர்வு ஆஃப் க்ரூட் ஆயில் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. அண்ட் எவ்வளவு நாளைக்கு டெபிசிட் அப்சார்ப் பண்ண முடியும்? முதல்ல என்ன பண்ணாங்க, மத்திய அரசு எக்ஸைஸ் டியூட்டிய குறைச்சு அதை மக்களுக்கு அந்த சுமையை செலுத்தக்கூடாதுன்னு பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் மூவ் பண்ணாங்க. இது நடந்து ஒரு 2 மாசம் ஆயிடுச்சு. அந்த கலால் வரியை குறைச்சாங்க. அது குறைச்சதுனால அந்த இம்பாக்ட் வாஸ் நாட் பாஸ்ட் ஆன் டு கன்சியூமர்ஸ். பட் எத்தனை நாளைக்கு இந்த மாதிரி ஆயில் கம்பெனிஸ் டெபிசிட்லயே இருக்க முடியும்? டெபிசிட்ல இருந்தா அது வீணா போயிடும் அப்படிங்கிறது. இப்ப அண்டை நாடுகள்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, சிங்கப்பூர்லாம் முதல் 15 நாள்லயே விலையேற்றிட்டாங்க. மலேசியா போன்ற நாடுகள்லாம் விலையேறிடுச்சு. இப்ப யுஎஸ்ஏ எடுத்துங்களேன், இந்த வாருக்கு காரணம் அவங்க தான். $2.83 இருந்தது, இப்ப க்ளோஸ் டு $4.9 per liter per gallon. ஓகே, அங்க கேலன் கணக்கு. அதனால அந்த மாதிரி டபுள் ஆயிடுச்சு அங்கெல்லாம். அப்ப நம்ம ஒண்டி டிஃபரெண்டா அப்படின்னா இல்ல. டெஃபினட்டா இது ஒரு எக்கனாமிக் இது இருக்கும், தாக்கத்தை இருக்கும். பட் இதுக்கு மேல அவங்க ரைஸ் பண்றதுக்கு சான்சஸ் இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன். பட் இது 3 ரூபா தான் பாஸ் ஆன் ஆயிருக்கிறதுன்னு நினைச்சு நான் சந்தோஷப்படுறேன். பட் எனக்கு அது என்னோட பர்ஸை அது பாதிக்குது, இல்லைன்னு நான் சொல்லலை. அந்த 3 ரூபாயும் பாதிக்குது டெஃபினட்டா. காமன் மேனுக்கு இன்னும் ஜாஸ்தியா இருக்கும். இந்த 2 வீலர் டிபெண்ட் ஸ்விக்கி, சொமேட்டோ அவங்களுக்கு எல்லாம் பெரிய பாதிப்பு தான். மாறாக இந்த இது இதுக்கு மேல ஏத்தினா என்ன நடக்கும்னா இன்ஃப்ளேஷன் வந்துடும். இன்ஃப்ளேஷன்னாக்க இந்த லாஜிஸ்டிக்ஸ் போன்ற துறைகளில் அவங்களுக்கு டீசல் செலவு அதெல்லாம் அதிகமாகும் பொழுது அவங்க லாஜிஸ்டிக்ஸ் காஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணா இன்ஃப்ளேஷன் இந்த எக்கானமி வந்துடும். ஆட்டோமேட்டிக்கா ப்ரைஸ் இன்க்ரீஸ் இன் குட்ஸ் வரும். ப்ரைஸ் இன்க்ரீஸ் வந்ததுன்னா இன்ஃப்ளேஷன் வரும். ஸோ இதை இந்த 3 ரூபாய்க்கு ஏத்தினது ஒரு பெரிய தொகையா எனக்கு படலை. பட் பர்சனலி ஐ எம் அஃபெக்டட். பட் டெஃபினட்டா இது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும்னு நான் நினைச்சேன். அதாவது ஒரு 5 ரூபாய் இல்லை 8 ரூபாய் அதுவரை ஏற்றுறதுக்கு வாய்ப்புகள் இருந்தது. ஏன்னா அவ்வளோ டெபிசிட் இருந்தது. அதை கோயிங் ஆன் ஆல்சோ அது போயிட்டே இருக்கு. இந்த வார் நின்னாதாங்க இதுக்கு தீர்வு. வார் நின்று 2 மாசம் ஆகும் இந்த பிரைஸ் ஆஃப் க்ரூட் ஆயில். நம்ம ஃபார்ச்சுனேட்டா நல்ல கண்ட்ரிஸ், சில கண்ட்ரிஸ் எல்லாம் எடுத்து டீரிஸ்க் பண்ணி ருபியில வாங்க வேண்டியதை வாங்கிட்டு இருக்கோம். டாலர் டிபெண்டா இல்லாம இருக்கும். இதே ஒரு பெரிய விஷயங்க. இல்லைன்னாக்கா இது நம்ம பிரைஸ் எல்லாம் மினிமம் இந்த ரேட் இன்க்ரீஸ்க்கு 125 ரூபா போயிருக்கணும் பெட்ரோல். அதுதான் அதோட தாக்கத்தினோட இம்பாக்ட். அது இல்லாம இந்த 3 ரூபாய் ஏற்று இருக்கிறது ஒரு பெரிய தொகையா எனக்கு படலை. மாஸ் காலேஜ் திருப்பணாம்பாக்கம் கடலூர் அட்மிஷன் ஓபன் கால் 9949981420.